ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நாமக்கல் வந்திருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த பழைய வீடு கண்ட்ரி டைலில் லே பண்ணியிருக்காங்க. அதாவது நாட்டு ஓடு போட்டிருக்காங்க. இதோடைய ராஃப்ட் பர்லிங் எல்லாம் உடனில் இருக்கிறதுனால நிறைய கரான் பிடிச்சி டேமேஜ் ஆனதுனால ஓடெல்லாம் கீழே இறங்கி அது வழியாக லீக்கேஜ் அதிகமாக வருது. நம்ம பழைய ஓடெல்லாம் எடுத்துகிட்டு ராஃப்ட் உடன் பர்லிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஏற்கனவே இருக்கிற அந்த வாலுடைய லெவலிங் பண்ண போகிறோம். ஏன்னா ஏ டைப்பில் நம்ம ஆஸ்பெக்ட் ஷீட் இந்த டெரஸ்க்கு லே பண்ணுறதுனால பழைய வால் கரெக்டாக வந்து ஸ்லோப்பிங்கோ இல்லை லெவலிங்கோ இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம டியூப் லெவல் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் எப்படி நம்ம ஏ டைப்புக்கு ஸ்லோப்பிங்கை வச்சு மார்க்கிங் பண்ணி அதுக்கான லெவலாக உடச்சி எடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம லெக் சப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் எம்எஸ்ல பைப் சப்போர்ட், அதாவது பர்லிங் லைன் நம்ம ஃபுல்லாகவே ப்ரொவைட் கொடுக்க போகிறோம். இந்த ஒர்க் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ராம்கோ பிராண்டில் ஆஸ்பெக்ட் ஷீட் 6 mm திக்னஸில் லேயிங் பண்ணுறோம். கஸ்டமர் பில்டிங்கோட ஹைட்டு, அதாவது வந்து சீலிங்கோட ஹைட் வந்து ரொம்பவே டவுனாக இருக்குது, 1 feet வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நம்ம இந்த 1 feet வால்லேருந்து ரைஸ் பண்ணி லெக் கொடுத்து அதுலேருந்து எம்எஸ் பைப் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். அப்போ நம்மளுக்கு சீலிங்கோட ஹைட் வந்து இன்னுமே அதிகமாகும். சீலிங்க்கும் வால்க்கு இருக்கிற கேப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மேசன் வச்சு அவங்க பிரிக்கால் ரைஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வீடு பழைய மாதிரி சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அதே போல் ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். அதுக்கான ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம 1 feet இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு மேலே சப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்பெக்ட் ஷீட்டிங் லேயிங் பண்ணுறோம் இந்த சைட்டில். ஆஸ்பெஸ்டாஸ் சிமெண்ட் ஷீட் தான் லேயிங் பண்ணுற ப்ராசஸ் பார்த்துருக்கீங்க. இந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ரிட்ஜி ஷீட் நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறோம். ப்ளூ கலரில் மெட்டல் ஷீட்டில் அப்ளிகேஷன் பண்ணி இந்த சைட்டுக்கான ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.